என்னடி கத்துற? சந்தோஷமா இருக்கேன். ஏண்டி இங்க இருக்கிற மலை எல்லாம் பறிச்சீங்களா? நான் பறிக்கலடி. ஏண்டி மறந்து போயிட்டேன். சரிடி. ஏண்டி நீ அக்கா நான் இன்னும் மலரை பறிக்கலக்கா. ஏண்டி நீங்களா பறிக்கணும் எதிர்பார்த்தேன்க்கா. சரிடி ஓகேவா? ஏண்டி நானும் பறிக்கலக்கா. செஞ்சுட்ட? இதெல்லாம் ஏற்கனவே பறிச்ச மலர் நினைக்கிறேன். அப்படியா? அதனால இந்த மலர்லாம் பார்த்த உடனே தோட்டத்துல போயிட்டு பாரு, பறிச்ச மலரா பறிக்காத மலரா தெரியும். இந்த மலர்லாம் பார்த்த உடனே மயங்கி போயிட்டேன். ஆமா. சரிடி. அடி நீடி. அக்கா நானும் மலரை பறிக்கவே இல்லை. ஏன்? இப்பதானே இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சோம். இப்போ வந்தோம். ஆமாக்கா. 8 மணிக்கு வந்தோம். அது எப்போ இப்பதானே மேடம் மேல வந்தோம். ஆ. இதுக்கப்புறம் தான் எந்த மலர் நல்ல மலர் எந்த மலர் வாடின மலர்னு பார்த்து பறிக்கலாம்னு பறிங்கடி. சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் பறிக்கிறீங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ம பறிச்சுட்டு போலாம். இங்க கொஞ்சம் ஓடி வாங்களே. கேண்டி இங்குள்ள மலைகளை பார்த்தாங்க எவ்வளவு அழகா நல்ல வாசனையா பூத்து குலுங்கி இருக்குதுல்ல. எப்படி இருக்குது பத்தியா? முன்னாடி வாசனையே வரல ஒண்ணு கூட. வாசனையே வராத மலர் தான் இதுங்களா. அப்படியா? சரி சரி இதுங்களா வாசனையா நம்மள இருந்தா நம்மளுக்கு என்ன இல்லைன்னா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு தேவை மலரை பறிக்கணும் இல்லையா? சரி சரி அதை தூரத்திற்கு அதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? அது ஆகாய் தமிழ் சொல்லுவாங்க. அது பூக்க எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அந்த அரும்புலாம் பூக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? கேண்டி அப்படியே ஒரு டீமாவே இருக்கு. அதுக்கெல்லாம் பூக்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆவண்டி. இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன் ஒண்ணு கூட வரலடி மலர் பறிக்க. எப்படியோ ஒண்ணு பறிச்சுட்டு பாரு அழகா. சரி சரி ஜோடி வாங்களே. மலர்களை பறித்து மாலையாக செய்யலாமா? எப்படி சொல்லு? எனக்கு முன்பாக வரக்கூடிய மாதுளையை காணவில்லையே. மாதுளை அனைத்திலும் எனக்கு முன்பாக வரக்கூடிய ஐயா என்ன கேட்ட? அனைத்திலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய என்ன பொண்டாட்டி ஒரே சண்டை ஒரே தகராது. உம்மால அச்சு சைடு அவன் சொல்லிட்டான். பொண்டாட்டிய தேவல நமக்கு பொண்டாட்டிய தேவல. உனக்கும் மனைவிக்கு சண்டை. ஆமா. அம்மாவை தாய்ச்சிப்பா அவன் தான் பார்த்துவா. அவன் ஓய்ங்க இருப்பா. சிட் டவுன் ப்ளீஸ் கம் ஆன். சிட் டவுன். சரி விடு. ஒவ்வொருத்த கிளாத்து என்ன சண்டை? என்னத்துக்கு பண்றான்? என்ன? வீட்டுக்காரன் எது கேட்டாலும் சேஞ்ச் பண்ணணும். அவன் தான் பொண்டாட்டி. அவதான் பொண்டாட்டி. ஆமா. ஒரு கல்யாணம் பண்றது எவ்வளவு செலவு பண்றா தெரியுமா? செலவுதான்பா. சத்தத்துக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய். சாப்பாட்டுக்கு 6 லட்சம் ரூபாய். ஓஹோ. சரக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய். அது என்னடா இது? சாப்பாட்டுக்கு 6 லட்சம், சரக்குக்கு மட்டும் 12 அது லட்சம். இல்லனா எதுவுமே கிடையாது. கிடையாது. கோயில வந்தா சரக்கு. பேச்சுக்கு வந்தா சரக்கு. ஆமா. கல்யாணம் ஆனா சரக்கு. டெவிஷனா சரக்கு. சத்தா சரக்கு. தூய்மை பதவி சரக்கு. திருவா நடனமா சரக்கு. அஜய் திருவா நடுவு நிர்வாணமா சரக்கு. அடுத்த மாட்டம் உடனமா அதுக்கு சரக்கு. சரக்கு இல்லாத அந்த வேலை எலெக்ஷனே கிடையாது. எலெக்ஷனுக்கு சரக்குக்கு அந்த நானே 6 கோடி வச்சேன் ஓட்டியா போட்டேன். 6 கோடி வச்சு யாருக்கு போட்ட? யாருக்கு தெரியும்? புல் போல தூக்கி மாட்டானுங்க. தூக்கி நான் எங்க கடாச்சு போறாங்க. அப்பா எவனா சாமாதிரி கை வச்சு கை வச்சு எடுத்துக்கோ. ஐயா எனக்கு மெதுவாடனா ரொம்ப பிரியம். மெதுவாடே. ஆமாங்க. சரி. உளுத்த வடை அதனால ரொம்ப பிரியம். பிரியம். விரும்பி சாப்பிடுவேன். சரி. தீபாவளி வஞ்சிய மட்டாடி வட சொல்லு. வெச்சு போர் வஞ்சிய மட்டாடி வட சொல்லு. பொங்கல் வஞ்சிய மட்டாடி வட சொல்லு. இவ அடையா சொல்லுங்க அவ. அதற்கு உண்டான பொருளை வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவன் எங்க வட சொல்றா? காலைல 8 மணி டிவி வந்து உட்கார்ந்தா நைட் 12 மணிக்கு தான் ஏந்துக்கிறா. சீல பாத்து அந்த சீரில் எவன் தான் கட்டி விட்டாலும் உட்கார வை கத்திலே ஊத்துவான். அப்படியே எங்கன்னா பசங்களை கிரிக்கெட் பார்க்க வர்றாங்களா? மைக்கெல்லாம் பாடுங்க. மைக்கெல்லாம் அப்போ போய் எடுத்து கையில் வச்சுக்க முடியும். அதை வச்சு வராது எனக்கு. எங்கன்னா நியூஸ் பார்க்க வர்றாங்க ஆம்பளைங்களா? பசங்களை கிரிக்கெட் பார்க்க வர்றாங்களா? சின்ன பசங்களை டோரா பூச்சி பார்க்க வர்றாங்களா? சீரில் கட்டி ஐது கிடக்குறாங்க. இந்த சீரில் பார்த்தீங்கன்னா சோறு கும்ப நாத்தாட்டிங்குது. அதை பார்த்து ஐதுங்கிறாங்க. நம்ம கூடாது. நம்மளே முயற்சி பண்ணி வாடி சாப்பிடணும் அப்படின்னு நேரா ஒரு கடைக்கு போனேன். 2 மெதுவாட வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆகல. காய்ச்சல் வச்சு பேசல அடிக்குது. அதெல்லாம் தான் லேட் ஆகி போச்சு. கேட்டுகள் விட்டு விட்டேன். விடு கதைகள். தேவனுக்கெல்லாம் தலைவன் இன்று என்ன நாள்? 12 ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவது வழக்கம். நீ என்ன செய்ய வேண்டும்? அனைத்து முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் லிகிதத்தை நான் கொடுத்துறேன். ஒரு கசகசான உட்காருங்க. அதிகாலை அவைக்கு நேரமாயிற்று. எனக்கு முன்ன வரவேண்டிய காக்கவே கணவன் காக்கா
துணிட்டு மீதிக்கு தெத்திரி குட்டி ஒரு குட்டி அந்த 9 குட்டி பால் அது ஒரு குட்டி அப்படி இருக்கா கொஞ்ச கொஞ்ச ஒம்மால உன்னதா இருக்கா யார் அம்மால ஐயா அதெல்லாம் ஒரு பேச்சு குடிக்காதியா சரி அது காலையில எனக்கு மன வர முடியுது என்ன இந்த கபாலீஸ்வரன் எப்படி விரண்டேன் கனகபுரி நாடி கனக வேந்தர் மன்னர் கனகவல்லி அம்மையா அம்மையா அவர் இருவருக்கு திருமணம் பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டது இருவருக்கு மகளை செல்வம் பிறக்கவில்லை சாமாத்தில அந்த ஆளுக்கு பிள்ளை பிறக்க காலத்திற்காக சிவனை குறித்து தவம் புரிந்தார் சிவனை நோக்கி தவம் புரிந்தார் சிவன் அருளால் ஒரு கனி கொடுத்தார் இறைவன் கொடுத்த கனியை அந்த கனகவல்லி அம்மையாருக்கு கொடுத்தார் அப்புறம் அந்த அம்மையார் உட்கொண்ட போது அந்த கனி உண்ட காலத்தினால் அம்மையார் நிறைமாத கர்ப்பிணியான போது அவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன நாட்டு மக்களை ஓடி வந்தார்கள் காட்டுக்குள் இருக்கும் மிருகங்கள் நாட்டுக்குள் புகுந்த பயிர்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் பார்த்தான் மன்னன் கனகவேந்தன் வேட்டைக்கு சென்றான் காட்டுக்கு வேட்டையாடினான் வேட்டையாடி முடித்து விட்டு தடாகத்திலே தண்ணீர் வந்து வச்சான் தண்ணீர் தாகம் எடுத்து விட்டு அந்த தடாகத்தில் இறங்கி தண்ணீர் அறிந்தினார் களமருந்துகிற போது அவனுக்கு ஒரு அற்பாசம் என்னங்க இந்த கனகவேந்தன் அடைய வேண்டும் என்று சொன்னார் அந்த நாட்டுக்கு மணிமுடி சூட்டியாளர் என்று சொன்னார் புறப்பட நாட்டுக்கு வருகிறாள் அந்த கடிகோல பெண் வருகின்ற போது அந்த கனகவல்லி அம்மையார் நிறைமாத கர்ப்பிணி குழந்தை இன்றோ நாளையோ பிறக்க போகும் நிலைமையில் இருக்கிறாள் அந்த பெண்மணி பார்த்தால் அந்த வேள்வி அதனால் இந்த நாட்டை நாம ஆள வேண்டும் என்று வந்தார் ஆமா நமக்கு உள்ள மனைவியை கருவுற்று கனகவேந்தரே என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தடை வேண்டும் என்றால் உனது மனைவி இருக்கப்படாது உனது மனைவி வயிற்று இருக்க கருவி பார்த்தான் அற்பாசைக்காக என்ன செய்தார் அந்த கருவாடு சேர்த்து தன்னுடைய மனைவி முகத்திலே தலையில் வைத்து அடித்துக் பாவி ஒரு தெவடியா சொல் கேட்டு தன் மனைவியை தலைக்கால் வச்சு கொண்டு விட்டோம் வாக்காள ஓய் தன் மனைவி என்று கொண்டு விட்ட பிறகு காட்டுக்கு எடுத்து சென்று ஒரு காத புறையை புதரிலே தீட்டு கொடுத்தார் தீயால் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீயால கருவு படீர் என்று வெடித்து கருமாறி நட்டமாறி கொண்டா கருமாறி நட்டமாறி கொண்டிருக்கிறார் கருமாறி உற்பமாகிவிட்டார் அப்புறம் பார்த்தால் அன்னை கருமாறி தனக்கு ஒரு துணை வேண்டும் வைக்காவி தன்னுடைய கரத்தில் இருக்க கபாலத்திலே ஒரு சூரனை படைத்தார்